1 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம். 10,000னா என்னன்னா 10,000. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள்னா என்ன? டீச்சர்ஸ். உபாத்தியர் அப்படின்னா சமஸ்கிருத வார்த்தை, ஆச்சாரியா அப்படின்னா சமஸ்கிருத வார்த்தை. டீச்சர்ஸ் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் தான் 10,000 போதகர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகம் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை என்ன சொல்ல வர்றாரு? புரியுதா? கிறிஸ்துவுக்குள்ள உனக்கு உதவி செய்யறவன், உனக்கு கைட் பண்றவன், உனக்கு சொல்லித்தரவன், ஐடியா கொடுக்குறவன், போதிக்கிறவன் 10,000 பேர் கூட இருக்கலாம். ஆனா அப்பா யார், எத்தனை பேர் தான் இருக்க முடியும்? நேச்சுரலா நீங்க சொல்லுங்க, அப்பா எத்தனை பேர் தான் இருக்க முடியும்? நேச்சுரலாவே அப்பா ஒருத்தர். எப்படி எழுதுறாரு பாருங்க. என்ன சொல்றாரு? சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். இப்ப பவுல் ஏன் இதை வலியுறுத்தணும் கொரிந்து சபைக்கு? பவுல் இந்த கொரிந்து சபை விசுவாசிங்க பாத்தீங்கன்னா அங்க போய் கேட்பாங்க, இங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்பாங்க, இங்க எங்க சொல்றாங்க. பேக்ரவுண்ட் இதுதான். நீங்க வேணா எழுதி, நீங்க வேணா போட்டு பாருங்க. இப்ப எல்லார் கையிலும் ஏஐ இருக்கு, போட்டு பாருங்க இவங்க என்ன சொல்றாங்க. அதுலலாம் அவங்க ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களா இருப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட மனநிலை உடையவர்கள் கொரிந்து சபை. இதுல சிக்கல் என்ன அப்படின்னா, இதுல நல்ல விஷயம் என்ன நடக்கலாம் அப்படின்னா, சீக்கிரம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஒருத்தர் சமைக்கிறார், 4 பேர் சேர்ந்து சமைச்சா சீக்கிரம் முடியும். இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சரியா தப்பா? சில பேர் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், சரி சரியா தப்பா கை தூக்குங்க. நான் ஒருத்தர் சமைக்கிறதோட 4 பேர் சேர்ந்து சமைச்சா அதில் நானும் ஒத்துக்கிறேன். கொஞ்சம் அதில் சீக்கிரம் வேலை முடியுங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு பழமொழி இருக்கு, too many cooks spoil the food. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் உப்பு போட்டிருப்பேன்னு நீங்க உப்பு போட மாட்டீங்க, இல்ல நானும் உப்பு போடலாம் நீங்களும் உப்பு போடலாம். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க தான் கை காட்டுறீங்க. இங்க சமையல் எப்படி? too many cooks spoil the food. அதான் இங்க சொல்ல வர்றாரு. நீ வெளியில போய் கேளு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெளியில கேளுப்பா. ஆனா என்ன சிக்கல்னா, பவுல் இல்லாதப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, பவுலை ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொரிந்து சபை ரொம்ப பல காரியங்கள் இருக்கு, ஆனா எல்லாத்தையும் சொல்ல முடியாது சபையில. நான் சொன்னேன், இது எப்படி லேண்ட் ஆகுங்கிறது தான் முக்கியம். ஒரு காரியம் என்னன்னா, அந்த ஜனங்களை இவர்கள் வசப்படுத்தணும்னு நினைச்சாங்க. கொரிந்து சபை மக்களை, சபையை யார் வசப்படுத்தணும்னு நினைச்சாங்க? அங்க இருக்கிற ஊழியர்கள் வசப்படுத்தணும்னு நினைச்சாங்க. அதுல சிக்கல், பவுலுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. ஆனா அவன் தப்பா என்ன பண்ணிட்டு இருந்தான்? சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தான். பவுல் அதை கரெக்ட் பண்ணணும் போகும் பொழுது கடைசியில உனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டாங்க. ஏன்னா பவுல் உள்ளதை, அவருடைய நிலைமையை யாரு, அந்த நிலைமை யாருக்கு தான் புரியும்? அப்ப பார்த்தீங்களா, சுவிசேஷத்தினால் உங்களை பெற்றேன். உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு எனக்கு தெரியும், நீ ஐஸ்கிரீம் கேட்டா அவன் கொடுப்பான்னு எனக்கு தெரியும், நான் வேணான்னு சொன்னாலும் நீ என் மேல கோபத்துல இருக்கேன்னா தெரியும். ஆனா உனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா யாருக்கு தான் வலிக்கும்? அதுதான் சொல்றோம். 10,000 உபாத்தியர்கள் உனக்கு இருக்கலாம், சொல்ல பாருங்க, 10,000 டீச்சர்ஸ் உனக்கு இருக்கலாம், ஆனா தகப்பன் உனக்கு ஜாஸ்தி இருக்க முடியாது. அப்ப அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, தகப்பனை ரீப்ளேஸ் பண்ண பார்த்தாங்க. தகப்பனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இந்த இடத்துல தகப்பன்கிறது யாருங்கிறத, பூலோக தந்தை யார் அப்படிங்கிறத கர்த்தர் உங்களுக்கு யாரை சொல்றான்னு பாருங்க. நீங்க யாரை தகப்பன்னு நினைக்கிறீங்க? அந்த சுதந்திரம், அதாவது என்ன, இவர் மூலியமா தான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு தகப்பன். அல்லது பரிசுத்த ஆவியானவர் யாரு கையில உங்களை கொடுக்குறாரோ அவங்க தான் உங்களுக்கு. அந்த நிச்சயம் இருக்கணும். அந்த நிச்சயம் எங்கேருந்து வரணும்? உங்கள்ட்ட இருந்தா வரணும். ரைட்? அப்ப புரியுதா? ஸ்ட்ரக்சர், அந்த கட்டுமானத்தை நிறுவுறாரு. 10,000 டீச்சர்ஸ் இருக்கலாம், ஆனா தகப்பனை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்ப உங்களுக்கு புரியுதா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது புரியுதா? இதன் அடிப்படையில தான் பேசுறேன். ரொம்ப எங்க சபையில இன்னும் புதுசா நடக்காதுங்க. என்ன முன்ன நடந்துச்சு அதுதான் நடக்கும். ரொம்ப புதுசாலாம் நடக்காது. 1 பேதுரு புஸ்தகம் 5:5 வாங்க. அந்தபடி இளைஞர்களே, மூப்பருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. நீங்களெல்லாம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை என்ன பண்ணுங்க? அணிந்து கொள்ளுங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரு?
தாழ்மையுள்ளவர்களுக்கு என்ன பண்றாரு? கிருபை அளிக்கிறார். இளைஞர்களே மூப்பர்களுக்கு என்ன பண்ணுங்க? மூப்பர்கள்ங்கிற இந்த இடத்துல யாரு? போதகர். இந்த இடத்துல யாரு? இளைஞருங்கிறது சபை விசுவாசி. என்ன சொல்றாரு? ஊழியர்களுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்றாரு. இந்த இடத்துல இளைஞர்களுங்கிறத வயதின் அடிப்படையிலையும் குறிக்கும், புதிதாய் ரட்சிக்கப்பட்டவர்களையும் குறிக்கும். அப்புறம் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. மனத்தாழ்மை என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிதல் எங்க இருந்து வரணும்? மனத்தாழ்மையிலிருந்து வரணும். மனத்தாழ்மை இல்லைன்னா என்ன வராது? கீழ்ப்படிதல் வராது. அப்ப கீழ்ப்படிதல் அப்படின்னு வரும்பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். எத்தனை பேருக்கு புரியுது? எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 17வது வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய். அப்படின்னா என்ன? தூங்காமல் இருக்கிறது கிடையாது, அவேர்னஸ். உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறதுனாலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய், விழிப்புள்ளவர்களாய் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க, கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகையினாலே அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்ய முடியும். அதைனா எதை? அதை செய்யும்படினா நடத்துதலை செய்யும்படி, உங்களை நடத்தும்படி, உங்களை நடத்துறவங்க சந்தோஷத்தோடு உங்களை நடத்தும்படி, அதுதான் அதை செய்யும்படின்னு இருக்காரு. அதைங்கிறது எதை குறிக்குது? நடத்துறதை. அதை செய்யும்படின்னா அந்த அதைங்கிறது கன்ஜெக்ஷன், இணைப்பு சொல். மிகவும் அதெல்லாம் இணைப்பு வார்த்தை. இப்ப இந்த இணைப்பு வார்த்தை எதை சுட்டி காண்பிக்குது? ஒரு செய்கையை சுட்டி காண்பிக்குது. கீழ்ப்படிச்சு என்ன பண்ணுங்க? கவனிங்க. இப்ப என்ன வருது? உத்தரவாதம் அடங்குங்கள். ரெண்டையும் சேருங்க. அடங்குங்கள். அடங்குங்கள்ங்கிறது அதிகாரத்தை குறிக்கிறது, உத்தரவாதம்ங்கிறது பொறுப்பை குறிக்கிறது. இதை சொன்னா ஞாபகம் இருக்கா? உத்தரவாதம் ஏன் அடங்கணும்? உத்தரவாதம்ங்கிறனால தான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அங்க ஒருவர் எனக்கு அடங்கலை அப்படின்னு வச்சுக்குவோம், அங்க என்னவும் போயிடும். உத்தரவாதம் போதுன்னா என்ன அர்த்தம்? அவங்கள என்ன பண்ண முடியாது? லீட் பண்ண. நீ எங்கேயோ போ, எங்கேயோ வா அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் மாற்றுங்க. தண்ணி அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க, நான் தெளிக்கல. இப்போ எங்கள் வீட்டில் தெளிப்பாங்க பாருங்க. நான் அப்படி தெளிக்க முடியுமா? தெளிக்க முடியவில்லை. ஏய் என்ன கேட்காத அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு என்ன மேலே உத்தரவு கிடையாது, உத்தரவாதம் கிடையாது, சாரி, நீ என்ன நடத்த முடியாது. எனக்கு மனத்தாழ்மை இல்லை. டெமோக்ரஸியோட 2 எலிமெண்ட்ஸ் என்னன்னா, சபைக்கு யார் கட்டுப்பட்டவர்? ஊழியன் கட்டுப்பட்டவர். ஊழியனுக்கு யார் கட்டுப்பட்டவங்க? அப்படி இஷ்டத்துக்கு ஆட்டம் போட முடியாது. வானளாவிய அதிகாரம்லாம் கிடையாது. சமைக்கும் போது கேட்பானா இல்லையா? நீங்க சொல்லுங்க மெனு. எத்தனை பேர் புரியும் உங்களுக்கு? வீட்டுக்கு வாங்கன்னா நீங்க டைம் சொல்லுங்க. சொல்லியிருக்கேனா? எல்லாவற்றிலும் உங்களுடைய இதுக்கு நான் கட்டுப்பட்டவன். ஒரு இடத்துல மட்டும், குறைஞ்சபட்சம் உங்களுடைய ஆத்துமாவை குறித்த காரியங்கள்ல மட்டும் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பாக அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா யாருக்கு நல்லது? 2 முடிச்சிட்டேன். ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன்? 1000 10,000 போதகர்கள் இருக்கலாம்பா, தகப்பன் இருக்கிறது தான் ஸ்ட்ரக்சர். தகப்பன் ஒருத்தர் தான் இருக்க முடியும். குறைந்த சபைக்கு நல்லா புரியும். 2வது என்ன? எப்படி இயங்கணும்? உத்தரவாதம் இருக்கிற இடத்துல அடங்கணும், கீழ்ப்படியணும். அடங்கலை, நான் கீழ்ப்படியல, ஆனா எங்களுக்கு யாருங்க பொறுப்பு? இப்ப அதை தான் ஏற்கனவே தீமோத்தேயு படிக்கல சொன்னேன். தகப்பனை போல சொல். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்க? தகப்பனை போல சொல், தாயை போல சொல். எந்த பகுதியில்? வசனத்தின் அடிப்படையில் சரியா இருக்கும். சபை எப்படி இயங்கணும்னு சொல்ல வர. ஒரே ஒரு சபை. அவர் பவுல் கூட நின்றது யாரு தான்? இவங்க மட்டும்தான். எல்லாம் பவுலை புரிஞ்சிக்கல, யாரும் புரிஞ்சிக்கல. பவுலை ஆதரித்தவர்களும் இவர் தான், பவுலோடு நின்றவர்களும் இவர் தான், பவுலை புரிஞ்சுக்கணும். ஆனால் அங்கே எழுதும் பொழுதே என்ன எழுதுறாருன்னு பார்க்கணும். 4வது அதிகாரம் வாங்க. ஏன் இதை சொல்கிறேன்? பேக்ரவுண்டே பாருங்க. ஒருவேளை கிவ்விங், காணிக்கை பற்றி பேசுனா பாஸ்டுக்கு ஏதோ பற்றாக்குறை போல இருக்கு. ஒரு கட்டுப்பாடை விதிக்கும் பொழுது ஜனங்கள் எப்படி நினைப்பாங்கன்னா, அவருடைய நன்மைக்காக அப்படி சொல்றாரு போல இருக்கு.
ஒரு 20 பேர் கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா இங்க காலியா இருக்கும்ல, அப்படி இருக்கக்கூடாதுல்ல. அதனாலதான் அவர் சொல்றார் போல இருக்கு. அப்படி நான் சொல்றது புரியுதா? இங்க உபாசத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போனா இங்க காலி ஆயிரும்ல, அதுக்காக தான் அப்படி சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு இயல்பா நினைக்க தோணும். அப்படிதானே? அதாவது இப்படியெல்லாம் நடக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு போல இருக்கு, பாஸ்டர் எதிர்பார்க்கிறார். அதுதான் சொல்ல வர்றாரு. இங்க வாங்க, 4:11 என்ன பண்றாரு? கிவிங்க பத்தி பேசுறாரு, கிறிஸ்தவ அர்ப்பணத்தை பத்தி இங்க பேசுறாரு. ஏனென்றால் இந்த பிலிப்பியரை இன்னும் ஆவியில நல்லா என்ன பண்ணணும், வளர்க்கணும், இவங்க நம்மளை சரியா புரிஞ்சுக்குவாங்க, இவங்களை இன்னும் மோல்டு பண்ணணும் அப்படின்னு கிவிங்கை பத்தி பேசுறாரு. அப்படி பேசும் பொழுது இவருக்கு 2வது ஒரு சிந்தனையும் வருகிறது. அதான் எழுதுறாரு, எங்க பிரதிபலிக்கிறார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுதும் மறுபடியும் மணர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடலை. என் குறைச்சலினால் இப்படி சொல்லுகிறது, ஏனெனில் நான் எந்த நிலைமையிலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அப்படி சொல்லிட்டு 17 உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நான் எதிர்பார்க்கிறபடி நடந்துக்குங்கன்னு சொல்ல வரல, என்னுடைய நலன் சார்ந்து நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லல, உங்களுக்காகத்தான் இதை சொல்லுகிறேன் அப்படின்னாரு. புரியுதா உங்களுக்கு? உங்க உபகாரத்தை நான் என்ன பண்ணல, நாடல, உங்களுடைய கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். கவனிங்க, ஒரு சின்ன பிலாசபி தான், அதை கற்றுக்கணும். என்னுடைய மகளை எதிர்த்து தான் என் மகளுக்கே நான் நன்மை செய்ய முடியும். ரோட்டை கையை பிடிச்சி கிராஸ் பண்ணும்பொழுது கையை உதறுவா, விடுப்பா நான் பண்ணுறேன், இல்லை உனக்கு நன்மை செய்யணும், நான் உனக்கு நன்மை செய்யறதுக்கே உன்னை எதுக்கணும். நான் சொல்ல புரியுதா? இதை மட்டும் புரிஞ்சுப்பீங்களா? என் மகளுக்கு தீங்கு வருங்கிற பொழுது பல காரியங்களை நான் எதிர்க்க வேண்டியதாக இருக்கு. உலகத்தை, பிசாச, எல்லா சூழல்களையும் எதிர்க்கணும். ஆனால் இதில் ரொம்ப சமாச்சாரம் மைக்ரோ லெவலில் என் மகளுக்கு தீமை நடக்கக்கூடாது, என் மகளுக்கு நன்மை நடக்கணும், நான் என் மகளையே நான் எதிர்த்தாகணும், என் மகளையே நான் எதிர்த்து செயல்பட்டுத்தான் ஆகணும். எதுவுமே புரிஞ்சுட்டிங்களா? அதான் இங்கே சொல்கிறாரு. அதாவது எப்படி கிறிஸ்தவ இயக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்தவ எப்படி இயங்கணும் அப்படின்னா, நான் உங்களை நேசிக்கிறதுனாலே உங்களுக்கு பிடிச்சதை செய்ய முடியாது. அதுதான் பிரச்சனை, சிக்கலே அதுதான். என்னை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு மக கேட்பா, அடுத்து என்ன கேட்க போறான்னு எனக்கு தெரியல, அப்போ நான் உஷாராயிருவேன். இப்போ என்ன சொல்லணும், புரியுதா? அப்படிலாம் கேட்கக்கூடாது. என்னை பிடிச்சிருந்தா நீ இதை செய்யணும் கூடாது. அப்படிலாம் கேட்டாங்கன்னா உதங்க நல்லா வச்சு, உன்னை பிடிக்கும் அதனால தான் இதையும் செய்கிறேன். சபையும் ஊழியர்களும் விசுவாசியும் எப்படி இயங்கணும்? அன்பின் அடிப்படையில் தான் இயங்கணும். ஆனால் எல்லா நேரங்களிலுமே அது ஜனங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இருக்குமானா அப்படி இருக்க முடியாது. அது மாதிரி இயங்குங்கிறது, அர்ப்பணங்கிறது, நம்முடைய இயக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது ஏதோ கட்டாயம் சார்ந்தோ கட்டளை சார்ந்தோ இருக்கக்கூடாது, இயல்பாக இயங்கணும். பிலிப்பியர்ல என்ன சொல்றாரு? நான் என்ன நாடுகிறேங்கிறத புரிஞ்சுக்குங்க, என்ன எதிர்பார்க்கிறேங்கிறத புரிஞ்சுக்குங்க, என்ன விரும்புங்கிறத புரிஞ்சுக்குங்க. என்னுடைய நலன் சார்ந்து அதை என்ன பண்ணல, செய்யல, உங்களுடைய கணக்குக்கு பலன் உண்டாகணும். இது எல்லா இதுக்கும் பொருந்தும். எத்தனை பேர் உங்கள் பேரன் பேத்திகளை மனசுல வச்சிங்க? வயசானவங்க, பிள்ளைகள் இருக்கிறவங்க பிள்ளைகளை மனசுல வச்சிங்க. எனக்கு ஒரு முத்தம் வேணும்னு கேட்டா எத்தனை முத்தம் வேணும் அப்படின்னு கொடுப்பீங்க? இப்போ இங்கே எப்படியா கேட்டிருக்கீங்களா? பிள்ளை உங்களை கேட்குது, இல்லை உனக்கு முத்தம் வேண்டுமா, எனக்கு ஒரு முத்தம் வேண்டுமா அப்படின்னா எத்தனை முத்தம் வேணும், அது எவ்வளோ அளவு இழுக்கணும் சொல்லுவோமா? அது எதுலேருந்து வருது? அது அன்பிலிருந்து. அதுக்கு அளவு இருக்கா சொல்லுங்க? அந்த டிசைடிங் ஃபேக்டர் எது? அன்பு தான். அதை தான் சொல்ல வரேன். கிறிஸ்தவ அர்ப்பணம் எதுலேருந்து வருது? எப்படி இயங்கணும்? விசுவாசிகளாக நீங்களும் நானும் எப்படி இயங்கணும்? பைபிளை பிடிச்சிக்கிட்டே, பைபிள் இருக்கா? சில பேர் அதை கேட்பாங்க பாருங்க. அது அந்த ஸ்பிரிட் தான் ஜாகிரதையா இருக்கணும். பைபிள்ல இருக்குதாங்கிறது ஒரு விதத்துல நல்லது. ஆனா இயங்குவது எப்படி இருக்கணும்? ஆவியிலிருந்து இயங்கணும். சில பேர் எது சொன்னாலும் அவங்களுக்கு பிடிக்காது, ஆனா அதை செய்யணும். பைபிள் இருக்கான்னு கேட்பாங்க. சொல்லுங்க, நிறைய பேர் கேட்பாங்க, டீ பார்க்கக்கூடாது பைபிள்ல இருக்கா? நான் என்ன சொல்றேன், இட்லி சாப்பிடக்கூடாதுன்னு இல்லையில பைபிள்ல. இட்லி சாப்பிடுங்கள் அப்படின்னு இருக்கிறதுனால தான் இட்லி சாப்பிட்றோமா? அல்ல.
புரியணும்ல நம்மளுக்கு. பூ வைக்கக்கூடாது பைபிளில் இருக்கா? பைபிள் இல்லை. வைப்பது தவறில்லை. அடுத்த வாரமே எல்லாம் வச்சுட்டு வாங்க. அதில் ஒன்றும் சிக்கல், பெரிய சிக்கல் கிடையாது. ஆனால் நான் படிக்கும் பொழுது லேபு கல்லூரியில் லேப் இருக்கும். அது ஏசி இருக்கும். ஆசிரியர்களும் சரி மாணவிகளும் சரி பூ வச்சுட்டு வரக்கூடாது. அன்னைக்கு வந்துச்சுன்னா கழட்டி தூக்கி போட்டு தான் உள்ளே வரணும். ஏன்? ஏசியில் 2-3 பேர் மளிகை பூ வச்சுட்டு வந்தாங்கன்னா வாசம் அப்படியே தலை வலிக்க ஆரம்பிச்சிடும் எல்லாத்துக்கும். அதனால் அது முறை, அந்த இடத்துக்கு அது முறை. சொல்ல புரியுதா? பிள்ளைங்களே கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு தான் வரும், இல்லாட்டி அவங்க கழட்டி தான் உட்கார வைப்பாங்க. சொல்ல புரியுதா? நெக் டிஷர்ட்டோடு டிஷர்ட் எங்கே வரலாம்? சர்ச்சுக்கு வரலாமா? ரவுண்ட் பண்ணிய. அடுத்த கேள்வி என்னன்னா, நீ ஆஃபீஸ் எப்படி போவியா? அதான் வரலாம் வரக்கூடாதுங்கிறதல்ல, அங்கே கட்டளை அல்ல, எப்படி இயங்கணும். கல்யாணத்துக்கு அப்படி போவோமா? சொல்லுங்க. கல்யாணத்துக்கு மினிஸ்டர் வீட்டில் போகிறோம்ல, சொல்லுங்க. கல்யாணத்துக்கு எப்படி போவோமா? அப்புறம் இயங்குவது எப்படி இயங்கணும்? கட்டளை சார்ந்து இயங்குனா அது என்னவா இருக்க முடியாது, கிறிஸ்தவமாமே இருக்கணும். ஐயோ நீ போகணுமே, போவாட்டி நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ணுங்க, நம்மளை குத்துவாங்களே, அது எப்படி கிறிஸ்தவமாக இருக்க முடியும்? அது எப்படி இயங்கணும்? அன்பின் அடிப்படையில். சபையின் கட்டுமானம் இயக்கம். இந்த இயக்கத்தில் முதன்மையானது விசுவாசிகள் ஏன் கீழ்ப்படியணும், எப்படி கீழ்ப்படியணும், எதுக்காக கீழ்ப்படியணும், எப்படி இயங்கணும். எப்படி கவனிங்க, சுவாபமே நம்மளுக்கு சில காரியங்களை போதிக்கும். அதை தான் போன தடவை வாசிச்சோம்ல, அந்த கிருபையே உங்களுக்கு போதிக்கிறது. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசனமாகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறதுனா அது உள்ளேயே நடக்கும், உங்களுக்கு உள்ளேயே நடக்குங்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ பொம்பளை பிள்ளைங்க விளையாட்டு ஜாமான் விளையாடுதில்ல, எதை வச்சு விளையாடும்? இன்னைக்கு கிச்சன் செட்டு வச்சு விளையாடுங்க. ஏன்னா அது என்ன, அதோட இயல்பு. அது நம்ம சொல்லி கொடுத்தோமா, நீ ஒரு பொம்பளை பிள்ளைம்மா சமைக்க கற்றுக்கோங்கம்மா? இல்லை, அந்த பிள்ளையோட இயல்புலேயே அது இருக்குது. அது ஓன் பண்ணும், அதை எடுத்து வச்சு அழகாக இருக்குது. இப்போ என் தம்பி பையன் இருக்கான், அவனுக்கு இந்த பொக்லைன் பிடிக்கும், பொக்லைன் இருக்குல்ல அது பிடிக்கும். பெரியப்பா நீ ஏறும்மா, அவன் நேச்சர், பசங்களுடைய நேச்சர் அது. புரியுதா உங்களுக்கு? போய் என்ன பண்ணணும், மண் வெட்டணும், அதில் என்ன பண்ணணும். 3 வயசு தான் அது. புரியுதா உங்களுக்கு? அவன் கிச்சன் செட் வச்சு விடுவானா? அது ஏன் அப்படி நடக்குது? அவருடைய நேச்சர் அது. அப்படி என்ன கிறிஸ்தவம்னா என்னன்னா, ஆவியிலிருந்து இயல்பாக இயங்குவது. இது எத்தனை பேருங்க புரியுது? இது புரிஞ்சிட்டிங்கன்னா முடிஞ்சுங்க. அந்த கிருபையே உங்களுக்கு போதிக்கிறது, இருந்து வருவது. அப்படிதான் கிறிஸ்தவர்கள் இயங்கணும். அந்த இயக்கம் இல்லைன்னா வெளியிலிருந்து பேசுகிற எல்லாமே கட்டளைகளாக தெரியும். கட்டளைகள் மனிதர்களை எப்பொழுதுமே சோர்வுக்குள்ளாகும். எல்லாரும் கிரிக்கெட் எப்போ பார்ப்பாங்க? மேட்ச் ஆரம்பிச்சோன்னு பார்ப்பாங்க. நாங்களாம் எப்போ தெரியுமா? 6:30 மணிக்கு பிச்சு ரிப்போர்ட் சொல்லுவான். காத்தால 10 மணிக்கு பால் போட ஆரம்பிப்பாங்க. 6:30 மணிக்கு அன்னைக்கு டிவியை போட்டு உட்காந்துக்குவோம், பிச்சு ரிப்போர்ட் சொல்லுவான். இந்த பிச்சு யாரை ஜெயிக்கலாம். அப்போ தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மைதானத்தை கூட்டுறவங்கெல்லாம் ஓடிட்டு வந்துட்டு இருப்பாங்க. எந்திரிச்சு உட்காந்துருவாங்க காலைல 6:30க்கெல்லாம். ஏன்னா அது எதில் வருது, எப்படி வருது? இயல்பாக வருது. 6 மணிக்கு முடிப்பாங்க. பேசி முடிச்சுட்டு பரிசெல்லாம் குடிச்சிட்டு ஜெயிச்சவன் தோத்தவன் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹைலைட்டு போடுவாங்க. அதையும் பார்த்துட்டு 7:30 மணி ஆகும். புரியுதுங்களா? அந்த இடத்த விட்டு இது சுற்றி உள்ளவங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் பாட்டியெல்லாம் பார்த்துட்டு, இல்லை மனுஷங்களாம் இவங்க காலைல எத்தனை மணிக்கு உட்காந்தாங்க? காலைல 6:30 மணி உட்காந்து. எனக்கு தலையெல்லாம் வலிக்குதுடா அப்படிம்பாங்க. உங்களுக்கு தலையெல்லாம் வலிக்காதா? வலிக்கியே. ஏன்னா உடம்புலேயே அது ஃபுல்லாக என்ன அப்படின்னுச்சு, ஒரு ஊறி போயிருந்துச்சு. போனதே தெரியலையே. புரியுதா? உலகத்தில் ஏன் ரொம்ப எல்லாத்தையும் ஏன் ரசிக்கிறோம்? அது நம்ம நேச்சருங்க. ஆன்மீகத்தை எல்லாராலும் ரசிக்க முடியுமா? முடியாது. எல்லாரும் ரசிக்கும்படி ஆன்மீகம் இருக்கணும் தான் அதை கலப்படமாக்கிட்டாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? பேசுறவனும் ஆன்மீகத்தை ரசிக்கல, ஆன்மீகம்னா என்ன தெரியாது. வரவனுக்கும் ஆன்மீகத்தை ரசிக்கிற மாதிரி இல்லை. அதை என்ன பண்ணிட்டாங்க, அதை த்ரில்லா மாத்துறதுக்காக தான் பாட்டு, மியூசிக்கு, டான்ஸு எல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அதை ரசிக்கும்படியா இல்லை. சரி, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
எப்படி இயங்கணும்? இயல்புல இருந்து அந்த இயல்பு எப்படி வரும்? ரட்சிக்கப்பட்டாதான் வரும். அப்போ எனக்கு சர்ச்சுக்கு வர பிடிக்கல, அப்போ நான் என்ன வீட்டில் இருந்துடுறேன்? அப்படி இருக்க முடியாது. ஏன்னா இயல்பை மாற்றணும்ல. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11:28. இதை புரிஞ்சுக்கணும்னா அந்த லிஸ்ட் எங்க ஆரம்பிக்குதுன்னு வாசி. தான் பட்ட பாடுகள் எல்லாம் அங்க சொல்றாரு. ஜெயிலுக்கு போனேன், வந்தேன், உதைச்சாங்க, அடிபட்டேன், கஷ்டத்தெல்லாம் சொல்றாரு. கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு எதுக்காக கவலைப்படுறாரு? அதான் பாயிண்ட். ஏங்க போய் சுவிசேஷம் சொல்றது பிடிச்சா ஜெயிலில் போடுறாங்க. தண்டனை என்னன்னா 40 அடி 1 குறைன்னு வருதுல்ல. அது என்னன்னா 40 அடிக்கு மேல அடிக்கக்கூடாது, 39 அடியோட நிறுத்திடுவாங்க. அதான் 1 குறைய 40னா எத்தனை அடி? அப்ப மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஏன்னா 40 அடிச்சாங்கன்னா தண்டனை முடிஞ்சிடும். அப்படிலாம் அடிப்பட்டேன்னு தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு வராரு. கப்பல் செய்தாருன்னா அந்த காலத்துல என்னன்னா திருடர்கள் வந்து கப்பல்ல போனா வந்து என்ன பண்ணிடுவாங்க? திருடுவாங்க, கொள்ளையடிப்பாங்க. கப்பல் கரை சேர்ந்தாதான் உண்டு. கப்பல் உடஞ்சிருச்சுன்னா பாதியிலே என்ன பண்ண வேண்டியதான்? கடலோட போக வேண்டியதான். இப்போ கப்பல்ல நான் போனேன் ஊழியத்துக்கு போறப்ப கப்பல் சேதமும் வந்துச்சுங்கிறார். புயல்ல மாட்டிக்கிட்டேன், அதான் கப்பல் சேதம். அதுதான் கடல்ல ஒரு ராப்பகல் என்ன பண்ணாராம்? தன்னுடைய பாடுகள்லாம் சொல்றாரு. மிலாறு அப்படின்னா ஒரு சாட்டை, அதுல காஞ்ச எலும்புகளையும் இரும்பு துண்டுகளையும் ஈய துண்டுகளையும் பதிச்சிருப்பாங்க. அப்படி அடிச்சாங்கன்னா பேஷனாத பேஸ்ல போலன்னு அப்படி அடிச்சுனாங்கன்னா அதெல்லாம் போய் சதையில குத்திக்கும். இழுத்தான்னா சதையோட தான் வரும். பவுல் கூடயே இருக்கிறது, வெளியே போய் குளிப்பறிக்கிறது, வெளியே போய் அதான் கள்ள சகோதரர். 2 கொரிந்தியர் 11 தான் புரியணும்னா இவ்வளவு புரியணும் நம்மளுக்கு. வாசிங்க. அப்ப பசி வேற, தாகம் வேற, உபவாசம் வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். இருந்து நான் இல்லாம சாப்பிடாம இருந்தேன், அது பசி. இருந்தும் உணவை தவிர்த்தேன், அது உபவாசம். எத்தனை பேருக்கு புரியுது? நிர்வாணம்னா போதுமான உடைகள் இல்லாமல் இருந்தேன், குளிர் அடிக்குது, ஒரு சொட்டர் போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன இல்லை, அதுதான் குளிரும் நிர்வாணத்திலும் இருந்தேன். என்ன சொல்றாரு? இதெல்லாம் பவுல் பட்ட கஷ்டங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? அது கஷ்டம்னு சொன்னாரா? இல்லை, அவர் வாழ்க்கை முறையை சொல்றாரு. இதெல்லாம் இருந்துச்சியா? என்ன கவனிங்க. கள்ள சகோதரர்கள் என்னை ஏமாத்தினாங்க, என்ன கள்ள அப்போஸ்தலர்கள் ஏமாத்தினாங்க, கல்லால் அடிச்சாங்க, மிலாரால் அடிச்சாங்க. ஊழியத்துக்கு போனா நல்லா தான் நடக்கல, கப்பல் சேதமாச்சு, புயல்ல மாட்டிக்கிட்டேன், கடல்ல ராப்பகல் ஒரு கட்டையை பிடிச்சிக்கிட்டே மேந்து நின்னேன் உதவி வர வரைக்கும். அநேக தரம் பிரயாணம் பண்ணேன், அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன். 6 கடந்தெல்லாம் நினைச்சேன், ஆனா அதுவும் கடக்க முடியாம போச்சு. கல்லர்களால் வந்த மோசம், சுயஜனங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணங்களில் உண்டான மோசம், வனாந்திரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசம். பிரயாசப்பட்டேன், வருத்தப்பட்டேன், அநேக முறை கண் விழிப்புல இருந்தேன், பசியில இருந்தேன், தாகத்துல இருந்தேன், உபவாசத்துல இருந்தேன், குளிர்ல இருந்தேன், எல்லாம் சொல்லிட்டு இவை முதலானவைகள் அல்லாமல் எனக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, அதை பத்தியெல்லாம் நான் என்ன பண்ணல. நான் எதுக்காக கவலைப்பட்டு இருக்கேன்? சபைக்காக கவலைப்பட்டு இருக்கேன். அப்ப பாருங்க, எவ்வளவு ஒரு சீரியஸான விஷயம் பாருங்க. எங்களை மூலமா பாஸ்டருக்கு பல கவலை இல்லை, ஒரே கவலை தான். பல பிரச்சனை இருக்கு, ஆனா ஒரே கவலை தான். எத்தனை பேருக்கு புரியுது? கரெக்ட் பார்ப்போம். பல பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது, ஆனா என் கவலை இதுதான். எவ்வளவு நல்லா இருக்கு. வீட்டில் போய் அதை வாசிப்பாங்க, ஜபத்தோட வாசிப்பாங்க. 28 தான் பாயிண்ட் அங்க. அது புரியணும்னா அந்த லிஸ்ட் புரியணும். சே, குளிருக்கு ஒரு போர்வை கூட இல்லையே, என் கவலை அது இல்லை. சாப்பாடு இல்லையே, தண்ணி இல்லையே, என் கவலை அது இல்லை. பிரயாணங்கள் இனிமையா இல்லையே, என் கவலை அது இல்லை. வருத்தம், கண் விழிப்பு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சபையை பத்தி எல்லா சபைகளை குறித்த கவலை என்னை நாள்தோறும், எல்லாம் சொல்லுங்க, நாள்தோறும் நான் கவலைப்படாத நாளே இல்லைங்கிற. புரியுதா உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்? கவலை. இப்ப ஒரு ஊழியக்காரன் இவ்வளோத்தையும் பேசுறான்னா அந்த கவலையினுடைய பிரதிபலிப்பு தான் எல்லாம். நீ கரெக்டா இருக்கணுமே, இன்னைக்கு ஓகே, நாளைக்கு இருக்கணுமே, நாளைக்கு ஓகே, நாளானைக்கு இருக்கணுமே, ஆண்டவருடைய வருகை வரைக்கும் இருக்கணுமே, வாலிபர்கள் ஆண்டவரை பிடிச்சிக்கணுமே, கல்லூரிக்கு போகல ஒழுங்கா இருக்கணுமே, அப்புறம் அவன் திருமண வாழ்க்கை ஒழுங்கா இருக்கணுமே. அதெல்லாம் என்ன அர்த்தம்? சாட்சியா இருக்கணுமே, கடவுளுடைய நாமம் அவமகிமைப்படக்கூடாது,
கடவுளுக்காக பிரயாசப்படணுமே, கடவுளுக்காக வாழணுமே. எங்கேயும் பைபிள்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்படி தப்பா புரிந்து கொண்ட சத்தியங்கள் அவங்க ஆத்துமாவை சேதப்படுத்திடக்கூடாதே. அதெல்லாம் தான் கவலை. அதெல்லாம் தான் கவலை. முதலானவைகள் அல்லாமல் நாள்தோறும் திருச்சபைக்காக கவலை. புரியுதா? சபையில் புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? வெறும் 10% கூட உங்களுக்கு சொல்லலை. இங்கேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். இப்போ உங்களை பற்றின கவலை எனக்கு இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். அதை அக்கறை வேற, கவலை வேற. அக்கறை இருக்கு, எனக்கு கவலை இருக்கு. கவலையிலிருந்து வருவது எல்லாம் அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சுயநலத்திலிருந்து வருவதல்ல, என் நலத்திலிருந்து வருவதல்ல, கவலையிலிருந்து வருவது. நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த வேத புத்தகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சபையினுடைய கட்டுமானத்தை குறித்து சிந்தித்தோம், இயக்கத்தை குறித்து சிந்தித்தோம், அது இயல்பானது என்று சொல்லி சிந்தித்தோம். ஊழியக்காரனுக்கும் திருச்சபைக்கும் இருக்கிற பொறுப்புகளை குறித்து சிந்தித்தோம், உறவை குறித்து சிந்தித்தோம். இதெல்லாம் நாங்கள் இருதயத்திலே உடைய வருகை வரைக்கும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தேவையான பொழுது உடைய சபையாருக்கு இந்த சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.